வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபுச் செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. மருந்து அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். முதல்ல அந்த வாதம், பித்தம், கபம் என்கிற அந்த 3 விஷயங்கள் தான். அதனுடைய சமநிலை தான் ஆரோக்கியம். அதில் எது ஒன்று சமநிலை தெரிந்தாலும் நோய் வரும்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அது முதல் குறள். அடுத்து நோய் பற்றிய குறள் 7வது குறள் தான் இந்த அதிகாரத்தில். இதற்கு நடுவில் இருக்கிற 5 குறள்களை 8வது குறள் தான் 6 குறள்களை எதுக்கு செலவிடுறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்லுகிற மருந்து உணவு மட்டுமே. உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியேஷனையும் சொல்கிறார். நம்ம 2வது குறள் ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றம் போற்றி உனின் அப்படின்னு. அதாவது உடம்புக்கு மருந்து என்பதே எதுவும் தேவையில்லை, நோய் என்பதே எதுவும் வராது. எப்போ அப்படின்னா, அருந்தியது அற்றம் போற்றி உனின். நீ ஆல்ரெடி என்ன சாப்பிட்டியோ அது செரிமானம் ஆகிவிட்டதா என்று தெரிந்து அடுத்த வேளை உணவை உட்கொண்டால், அந்த நேர கணக்குக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம, டைம் மணி அடிச்சதுன்னு சாப்பிடாம, நன்றாக பசித்து முதல் தடவை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டா அது மருந்து தேவையில்லைன்னு சொல்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குறளில், சரி அது நோய் வராமல் இருக்கிறதுக்கு, அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி? ரெண்டும் வேற வேற. நோய் இல்லாதது ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் என்பது நோய் இன்மை மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா செயல்களையும் தீவிரமாக செஞ்சு முழுமையான எனர்ஜியோடு இருக்கிறது. அதற்கு என்ன பண்ண, அதாவது சம்டைம் நம்ம அதாவது நெகட்டிவாக இல்லாத நோய் வராததே நம்ம ஒரு ஒரு ஆரோக்கியம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஆரோக்கியம் என்பது நோய் வராமல் இருக்கிற நிலை மட்டுமில்லை, இருக்கிற நிலையில் நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த செயல்களை மிக தீவிரமாக, மிக ஆரோக்கியமாக நம்மளால் செய்து முடித்து நாம் ஓய்வெடுத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆரோக்கியமான வாழ்க்கை. அப்படி வாழ்வதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டால், அதையும் உணவுல இருந்து தான் சொல்றார். அற்றால் அளவறிந்து உண்க, அஃது உடம்பு பெற்றான் நெடிதிக்கும் ஆறு. அற்றால் அளவறிந்து உண்க, நீ முன்னாடி சாப்பிட்டது முழுமையாக தீர்ந்த பிறகு அற்றால் அளவறிந்து உண்க, உன் உடலுக்கு எவ்வளவு தேவை என்கிற அளவை அறிந்து உண்க, அஃது உடம்பு பெற்றான் நெடிதிக்குமாறு. அப்படி நீ உணவு அளந்து உண்பாயானால் அந்த உணவு என்பது உடலை பெற்றான். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறதுலேயே மிகப்பெரிய கிஃப்ட் இல்லையா? தி பெஸ்ட் கிஃப்ட் வி எவர் காட் இன் திஸ் லைஃப் இஸ் திஸ் பாடி. அந்த உடம்பை பெற்றான் நெடுதுய்க்குமாறு, அதை நீண்ட காலம் வைத்து துய்ப்பதற்கான வழி. உடம்பை வம்பாக்கி விடாமல், உடம்பை வீணாக்கி விடாமல், நெடுது காலம் எல்லா விஷயங்களையும் ஈடுபட்டு இந்த வாழ்க்கையை துய்த்து வாழ்வதற்கான வழி எது என்றால் அளவறிந்து உண்க, போர்ஷன் கண்ட்ரோல். சிம்பிளா சொல்லிட்டார். நீ சாப்பிடுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுங்கிறது ஒருத்தருக்கு, நம்ம எல்லாரும் ஒரே இதில் படைக்கப்பட்டதில்லை. ஒவ்வொருத்தருடைய அளவும் அவருக்கு தான் தெரியும். யூடியூப்ல சாப்பாடு ராமன் ஒருத்தர் சாப்பிட்றாரு. அவருடைய சேனல் பார்த்தோன்னா, இதில் 5 கிலோ மட்டனை கொண்டு வாங்க, 50 பரோட்டா கொண்டு வாங்க, நான் எல்லாம் 5 டைமர் வச்சுட்டு 20 நிமிஷத்தில் சாப்பிட்ருவேன்னு சாப்பிட்றாரு. பார்க்கவே நமக்கு பதட்டமாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடுவார். அவர் உடம்பு அதை ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்குது. அவர் உடம்புக்கான அளவு அதுவாக இருக்கலாம். நம்முடைய அளவுங்கிறது ஸோ பர்சனல். நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கணும். அதை கான்ஷியஸாக இருக்கணும். நம்முடைய உணவு எவ்வளவு சாப்பிட்டா நமக்கு போதுமானதாக இருக்குது, இதுக்கு மேலே போனால் நமக்கு அதிகமாகிடுது அப்படின்னு தெரிந்து நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அது இந்த உடம்பை, நாம் பெற்று வந்த இந்த உடம்பை நெடி துய்க்குமாறு, நம் நீண்ட காலம் துய்ப்பதற்கான வழி. ஒரு லாங் லிவிங் சீக்ரெட் இஸ் போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறார். சிந்திக்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த குரலில் சந்திக்கலாம். நன்றி.